கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியானத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி இன்றைக்கு அதனுடைய சில ஆழங்களுக்குள்ளே நடத்தி சரியான நேரத்தில் கரெக்டாக முடிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 148வது சங்கீதம் 148வது சங்கீதம் 8வது வசனம். 148வது சங்கீதம் 8வது வசனம். அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெரும் காற்றே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொற்படி செய்யும் பெரும் காற்றே. அல்லேலூயா. சந்தோஷமா மனப்பாடம் பண்ணணும். இல்லாட்டி என்ன பிரசங்கம் பண்ணார்னு கேட்டா தெரியாம இருந்துடக்கூடாது. ஒரு முறை ஒரு புதுக்கடையிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த காலம் அது. அங்க கத்தோலிக்க அந்த மக்கள் மத்தியிலே கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கனத்துக்குரிய தேவ மனுஷன் குரு திவாகரன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். கூட்டம் முடிஞ்சு எங்க சர்ச்சைக்கு வந்தவங்களும் கொஞ்சம் அங்க போயிருந்தாங்க. முடிஞ்சு வரும்போது எம்மா என்ன பிரசங்கம் பண்ணினார்னு கேட்டேன். அது கொஞ்சம் இந்த கடப்புறம் மக்கள் இருக்கிறது பார்த்தீங்களா, அவங்க கொஞ்சம் கடப்புறம் ஸ்டைலில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நல்லா பிரசவிச்சாரையா அப்படின்னாங்க. திரும்பவும் கேட்டேன், எம்மா என்னம்மா பிரசவிச்சார் அப்படின்னு கேட்டேன். நல்லா பிரசவிச்சாரையா. என்ன பிரசவிச்சாருன்னு கேட்டேன். ஆனா பண்ணான்னு கேட்டேன். இல்லையா நல்லா பிரசவிச்சாரையான்னாங்க. நிறைய பேருக்கு பிரசங்கம் கேட்க தெரியும், ஆனா என்ன பிரசங்கம் பண்ணினார்னு சொல்ல தெரியாது. ஆனா உங்களுக்கு மனப்பாடமா ஞாபகத்தில் இருக்கணும். அவர் சொற்படி செய்யும் பெரும் காற்றை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா எல்லாம் சொல்லாதீங்க. இப்ப வசனம் சொல்ல சொன்னேன். அவர் சொற்படி செய்யும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சொற்படி செய்கிற காற்று. சந்தோஷமா சொல்லுங்க. இயேசு சொற்படி செய்கிற காற்று. அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி நல்ல கரத்தை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வேத வசனத்திலே நாம் பல பகுதிகளை பார்க்க முடியும். ஆதி ஆகமத்தில் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பகுதிகளை கவனிக்க முடியும். ஒவ்வொன்றையும் கர்த்தர் சிருஷ்டித்தார் என்று நமக்கு தெரியும். பல மனிதர்கள் கேட்கிற கேள்வி, இதெல்லாம் இந்த 6000 வருஷத்துக்கு முன்னாடி தான் சிருஷ்டித்தாரா என்று கேட்கிறார்கள். தேவன் உலகத்தை சிருஷ்டித்த அந்த காலம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஆதியாகமம் 1வது அதிகாரமும் 1வது வசனத்திலிருந்து 2வது வசனத்தின் வரையிலும் எத்தனை கோடி ஆண்டுகள் என்று நமக்கு தெரியாது. 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்தில் தேவன் சிருஷ்டித்தார். 2வது அதிகாரத்தில் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவாவியானவர் அந்த ஒழுங்கின்மையின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இன்று ராத்திரி வேளையில் இத 18வது கன்வென்ஷன்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஒழுங்கின்மைகளின் மேலே அசைவாடுகிற ஒரு கர்த்தர் உண்டு. உங்கள் நன்மையில் அசைவாடுகிறவர் மாத்திரமல்ல, நல்லவனுக்காக ஒரு மனிதன் மரிக்க துணிவான். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் பாவிகளாயிருக்கையில், அக்கிரமக்காரராயிருக்கையில், யாருமே வேண்டாம் என்று வெறுத்து தள்ளின பொழுது நம்மை நேசித்தாரே. அவர் நேசித்தார்னு நினைக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷத்தோட நம் தேவன் மிக நல்லவர். அந்த 2வது வசனத்தில் இருந்து நோவா காலம் வரைக்கும் 2000 வருஷம், நோவா காலத்திலிருந்து இயேசு பிறந்தது வரைக்கும் 2000 வருஷம், இயேசு பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 2025 வருடங்கள் ஆகிறது. ஆக 6025 வருடங்கள் அடுத்த முறை தேவன் உருவாக்கின பொழுது உண்டாயிற்று. அல்லேலூயா. அதுல ஒரு அற்புதமான ஒரு ஒன்றை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒரு சிருஷ்டித்த ஒன்று இந்த நாம் பார்க்கிற நல்ல காற்று. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காற்று கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்களுக்கு மட்டும் மேடையில் நல்ல ஃபேன் வச்சிருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் காற்று கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, காற்று இருக்குது. அதனால தான் நீங்க ஜீவிச்சுட்டு இருக்கிறீங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் நல்ல மூச்சை ஒருக்கா இழுத்து விட்டு பார்த்துக்காங்க பார்க்கலாம். காற்று இருக்குதா இல்லையா? காற்று கொஞ்சம் குறைஞ்சிருந்தா இருக்க முடியாது. காற்று குறைஞ்சிச்சுன்னா நம்ம போயிட்டோம்னு அர்த்தம். ஆண்டவர் நல்ல காற்றை நமக்கு தந்திருக்கிறார். இந்த காற்றை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிற பகுதிகளை என்னுடைய நேரத்தில் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி சந்தோஷமாய் அனுப்புவேன். வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 30வது அதிகாரம் அது 4வது வசனத்தில் ஆகூர் என்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் தம்முடைய கைப்பிடிகளில் காற்றை அடக்கி வைத்திருக்கிறார்.
ஆண்டவர் காற்றை எங்க வச்சிருக்கிறாரா? கைப்பிடியில. என்னையா கைப்பிடின்னா அவ்வளவு விசேஷமா என்று கேட்டீர்களானால், தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அதுக்கு இடையில அவருடைய கைக்குள்ள காத்த பிடிச்சு அடக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில குருட்டாட்டம் பிடிச்சவன் கையில ஜோசியம் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு கையை பார்க்கறான் பாத்தீங்களா? கர்த்தருடைய கையை பிடிச்சு பார்த்தா இந்த உலக காற்றெல்லாம் அவர் கையில தான் இருக்குது. ஒண்ணு தெரியுமா? உங்க சுவாச காற்று கூட ஆண்டவர் கையில் தான் இருக்கிறது. நீங்க எந்த மனிதனா இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், எந்த சூழலையை சார்ந்தவர்களா இருக்கலாம், உங்க காற்று அவர் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. டாக்டர்ஸ் போனீங்கன்னா டாக்டர்ஸ் கடைசி சொல்றது, இனி எங்களால பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சுயா, இனி நீங்க உங்க ஆண்டவனை தேடுங்க, உங்க ஆண்டவனை தேடுங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு கடைசி நேரம், இனி வாழ முடியாதுன்னு நினைக்கிற நேரத்தில் இயேசுவை தேடுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இயேசுவை தேட சொல்லுகிறேன்? இயேசுட்ட என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிவி ஆன் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனியினுடைய அந்த அதன் விளம்பரம் தான் வரும். இது சாம்சங், இது மோட்டரோலா, இது அது இதுன்னு வரும் பாத்தீங்களா? அத மாதிரி நம்மை சிருஷ்டித்தவரை குறித்ததான அடையாளம் தான் முதல்ல நம்மள வரும். நான் பிறந்த உடனே இயேசுன்னு இழுத்து விட்டோம் பாத்தீங்களா மூச்சு, அதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சது. நீங்க யாரா இருந்தாலும் இயேசுன்னு விடாம வேற ஏதாவது ஒரு வார்த்தையில விட்டு பாருங்களேன், அப்போ தெரியும் நீங்க யாருன்னு. நம்மளை சிருஷ்டித்தது கர்த்தர் ஆனதுனால தான் அவர் பூமியில இயேசு மனு உருவு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர் கையில காற்று மாத்திரம் அல்ல, உன்னையே உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். எங்க வச்சிருக்கிறார்? எங்க வச்சிருக்கிறார்? ஆமா, ஆண்டவர் கையில ஜோசியம் பார்க்கிறவன் ஜோசியம் பார்த்தா ஓ தலையெழுத்து அங்க இருக்குதுயா. உன்னை படத்துல வரைஞ்சு வச்சிருக்கிறார், உன்னை உள்ளங்கையில உருவாக்கி வைத்திருக்கிற அந்த கர்த்தர் காற்ற கைப்பிடியில வைத்திருக்கிறார். மட்டுமல்ல, அந்த இயேசுவை பற்றி நீங்கள் கவனித்தீர்களானால், எரேமியா புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்த்தீர்களானால், அவர் காற்றை தம்முடைய பண்டக சாலையிலே வைத்திருக்கிறார். காற்றை தம்முடைய பண்டக சாலையில வைத்திருக்கிறார். எல்லா இடங்களுக்கும் ஒரு பண்டக சாலை உண்டு. நாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறதுனாலே நம்முடைய ரேஷன் பொருட்கள் எல்லாம் வருவதற்கு அந்த பள்ளி விலையில ஒரு பெரிய குடவுன் இருக்குது பாத்துக்காங்க. அதுக்குள்ளதான் எல்லா அரிசியும் வந்து அங்கிருந்தா நமக்கு மாற்றப்படுகிறது. பண்டக சாலை என்று அதற்கு பெயர். அந்த பண்டக சாலைக்குள்ள அந்த அரிசி இருக்கிறது போல தேவன் காற்றை தம்முடைய பண்டக சாலையிலே வைத்திருக்கிறார். அவர் அந்த காற்றை திறந்து விட்டா நமக்கு சந்தோஷம். காற்றை அடைச்சிட்டார்னா நம்ம முடிஞ்சது நம்முடைய ஜீவிதம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லியிருப்பான், அவர் கையை திறக்க திமிங்கலங்கள் சந்தோஷமா இருக்கும், அவர் கையை மூடுனா மாண்டு மண்ணுக்கு திரும்பிடும். அதனால தான் இந்த ராத்திரில அவர் கையை பார்க்கணும். எப்பா, உங்க கையிலிருந்து எனக்கு ஜீவ சுவாசம் வருவதாக, உம்முடைய கையிலிருந்து எனக்கு பலன் வருவதாக. இன்று ராத்திரி என் சத்தத்தை கேட்கிற நீங்க ஒருவேளை மூச்சு திணறலோட, மூச்சு வேதனையோட, ஐயோ எனக்கு மூச்சு இழுத்து விட முடியல, ஐயோ மூச்சு இழுத்து விடுகிற பொழுது என் விழாவெல்லாம் வலிக்கிறது, மூச்சு விடுகிற பொழுது எனக்கு வேதனை வருகிறது என்று சொல்லுவீர்களானால், அவர் நமக்கு சுவாசத்தை ஊற்றிட்டார்னு வச்சுக்காங்களே, நீங்க சுகமாகிருவீங்க. நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. வாயை திறந்து சொல்லணும் இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆன்லைன்ல இருக்கிற நீங்களும் கையை நல்லா உயர்த்தி சொல்லி பாருங்க, என்னோட ஆராதித்து பாருங்க. என்ன நேசிக்கிற நிறைய பேர் ஆன்லைன்ல இருக்கிறீங்க, உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நேரம். கரத்தை நல்லா உயர்த்தி ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை.
கையை தட்டி சொல்லுங்க. கண்மலைகள் பெயர்க்கும் படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும் படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சத்தம் எல்லாம் சேர்ந்தா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அந்த சத்தத்தை ஒண்ணு கேட்கட்டும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, மேய்ப்பன் ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறான்னு எழுதியிருக்கு இல்லையா? நான் கன்வென்ஷன் பிரசங்கியார் அல்ல, நான் மேய்ப்பன். அதனால உங்க சத்தம் எனக்கு நல்லா தெரியும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவரை குறித்து எழுதியிருக்கிற சங்கீதம் 18 ஒரு வசனத்தை பாருங்க பார்க்கலாம். சங்கீதம் 18 10வது வசனம் பாருங்க, ரொம்ப அழகான வசனம். சங்கீதம் 18:10 கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். ரெண்டு காரியம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, கேருபீன்கள் மேல் ஏறி சென்றாராம். கேருபீன்கள் என்றால் என்ன என்று கவனித்தீர்களானால், ஏசாயா 6வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது கேருபீன் சேராபீன்களை பற்றி அங்கு பார்க்கலாம். அங்கிருக்கிற கேருபீன் சேராபீன்களுக்கு 6 செட்டைகள் இருக்கிறது. 6 செட்டைகள் இருக்கிறது. அந்த 6 செட்டைகள்ல 2 செட்டைகளால் முகத்தை மூடுகிறார்கள், 2 செட்டைகளால் கால்களை மூடுகிறார்கள், 2 செட்டைகளால் பறக்கிறார்கள். பறந்து கொண்டு அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் சேர்ந்து கையை உயர்த்தி ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நல்ல கரங்களை தலைக்கு மேல தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தோனி கேட்குதே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தோனி கேட்குதே. அல்லேலூயா. தாராளோர் ஜம்மா பரலோகத்தை பார்த்து பாடின அற்புதமான பாட்டு, அற்புதமான பாட்டு. 2 கரை உயர்த்தி தலையை உயர்த்தி ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தோனி கேட்குதே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தோனி கேட்குதே. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு எத்தனை கோடி பேர் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பேர் பார்த்துக்காங்க. காலையில் எழும்பி ஒரு 10 நிமிஷமாவது உள்ளத்தின் ஆனந்தத்தோடு சொல்லுவேன், பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் நீர், நீர் பரிசுத்தர் அப்பா. எங்களிடத்துல பாவங்கள் உண்டு, எங்களிடத்துல குற்றங்கள் உண்டு, எங்களிடத்துல மீறுதல்கள் உண்டு. நம்மை நாமே நிதானித்தறிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சித்து விடுவோம் என்று எழுதியிருக்கிறார். பாவமற்ற குற்றமற்ற பழுதற்ற ஒருவர் உண்டானால் அவர் இயேசு மட்டும்தான். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், அவர் இயேசு மட்டும்தான். எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க, அவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார், அதுல கேருபீன்கள் மேல ஏறி போனார். அடுத்தது எழுதியிருக்கிறது, காற்றின் செட்டைகளை கொண்டு அவர் பறந்து போனார். தேவ பிள்ளைகளுக்கு செட்டைகள் வேணும். என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? செட்டை வேணும். ரொம்ப கவனிச்சுக்கணும். நான் எனக்கு செட்டை இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. சிறகு இல்லைன்னா நமக்கு சில ஆபத்துகள் இருக்குது பார்த்துக்காங்க. சில ஆபத்து இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதுல 16வது வசனத்திலிருந்து நீங்கள் கீழே பார்த்தீர்களானால் அதுல 2 மனிதர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஐஸ்வர்யவானான மனிதன், இன்னொரு மனிதன் லாசரு என்கிற மனிதன். ஐஸ்வர்யவான் பேர் அந்த ஆண்டவர் இயேசு சொல்லல, இது
உவமையும் அல்ல. இது உவமை என்று பலர் நினைக்கிறார்கள். உவமை அல்ல, நடந்ததை சொல்லுகிறார். இதை சொல்லுவதற்கு இயேசு மட்டும்தான் தகுதி படைத்தவர். காரணம், மூ உலகத்தையும் அறிந்தவர் அவர். அவர் பரலோகம் விட்டு பூலோகம் வந்தவர். பூலோகத்திலிருந்து நரகம் என்பது என்ன என்று தெரிந்தவர் அவர். இந்த மூ உலகத்தையும் அறிந்த ஆண்டவர் அந்த இடத்துல நின்று தம்முடையவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான்பா. அவன் நல்ல இரத்தாம்பரம், நல்ல வஸ்திரம், நல்ல உயர்ந்த ஆடைகள் அணிந்திருந்தான். அவன் திடீர்னு மரித்து போயிட்டான். பாத்துக்கோ. அடுத்தது லாசர்னு ஒருத்தர் இருந்தான். அவன் ஒரு பாவம், ஏழை, பரதேசி. இந்த ஐஸ்வர்யான் வீட்டுல இருந்து எப்பமாவது கொஞ்சம் மேஜையில் இருந்து துணிக்கை விழும். அதனாலதான் பசி அவனுக்கு ஆறிச்சு. அதை ஆற்ற ஆசையா இருந்தான் என்று எழுதியிருக்கும். அந்த ஐஸ்வர்யவானும் அந்த லாசர்வை குறித்து எழுதியிருக்கிற பொழுது, ஐஸ்வர்யவான் மரித்த பொழுது பாதாளத்தில் போனான். எங்க போனா பாதாளத்துக்கு போனோம். நிக்க இடத்துல இருந்து பாதாளத்துக்கு போகிறதற்கு வேற ஒண்ணும் பறக்க தெரியாண்டா. அப்படியே நின்னா போது பாதாளத்துக்கு போயிரும். நிற்கிற இடத்துல பாதாளத்துக்கு போறதுக்கு ஒரு குழியில மேல நின்னுட்டு இருந்தோம்னா, இந்த சர்ச்சைக்கு மேல நின்னா கீழே உழணும், பாதாளத்துக்கு வந்துடலாம். இதுக்கு செட்டையும் வேண்டாம், சட்டையும் வேண்டாம். ஆமா, எதுவுமே வேண்டாம். ஆனா பாதாளத்துக்குள்ள விழுகிறவனுக்கு சிறகு வேண்டாம். அடுத்த ஒரு மனுஷனை பற்றி எழுதியிருக்கிறது, அவனை தேவதூதர்கள் தூக்கி கொண்டு போய் ஆபிரகாமின் மடியில உட்கார வைத்தார்களாம். ஆபிரகாமின் மடியில உலகத்துல வாழுகிற பொழுது நமக்காக சில தேவதூதர்களை கர்த்தர் நமக்கு தரணும். அல்லேலூயா. நம்புறவங்க மட்டும் நல்ல ஒரு கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு நல்ல தூதர்களை தரணும். அந்த தூதர்களை தந்தா அவங்களுக்கு இருக்கிற செட்டைக்கு மேல ஏறி பறந்துடலாம். அவங்க செட்டைக்கு மேல தூதர்கள்லாம் என்ன அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்த்தீர்களானால், அது சபையின் தூதனாம் என்று எழுதியிருக்கிறது. தூதர்கள் யார்? தூதர்கள்னா நம்ம மேடையில ஒயிட் போட்டுக்கிட்டு அப்படி கம்பீரமா இருக்காங்க பத்தியலா, இவர்கள் எல்லாரும் ஏஞ்சல்ஸ். நல்ல கையை நீட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மேடையில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸையும் பார்த்து இந்த நல்ல தேவதூதர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்படி நல்ல ஊழியக்காரர்கள் கிடைக்கிறது பெரிய கிருபை. சத்தியம் பேசுகிற ஊழியக்காரர்கள் கிடைக்கிறது பெரிய கிருபை. சத்தியம் பேசாம எங்களுக்கு நல்லா பேச தெரியும், நிறைய அற்புதங்களை பற்றி பேச தெரியும். இப்பொழுது கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார்னு சொல்ல எங்களுக்கு தெரியும். உன் கண்ணீரை மாற்றுகிறார்னு சொல்ல எங்களுக்கு தெரியும். உங்க வேதனையை மாற்றுகிறார்னு சொல்ல எங்களுக்கு தெரியும். ஆனா அதை விட மேல உனக்கு சில செட்டைகள் வேண்டும் என்று சொல்லுவதற்கு தேவன் எங்களை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பறக்கணும். பறக்கிறதற்காக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். நம்ம பூலோகத்தில் இருக்கிறதற்கு அல்ல, பறந்து போவதற்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் பறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இப்ப நிறைய கை உயரவே இல்லை. அல்லேலூயா. ஆமா, பறக்கிற செட்டைகள் வேண்டும் பார்த்துக்காங்க. பறந்து போகணும். நம்ம பாட்டு பாடும்போது பாடுவோம் பார்த்தீங்களா, பறந்துடுவேன் நான் பறந்துடுவேன்னு. அப்படி பறக்க போகிறோம். எப்போ பறக்க போறோம் அப்படின்னா, நல்ல உபதேசம் உள்ள சபையில ஊழிய காலத்துல உபதேசம் கேட்டு கொஞ்சம் அடங்கி இருக்க படிச்சா ஏற்ற காலத்துல பறப்பீர்கள். அல்லேலூயா. எபிரேயர் 13வது அதிகாரத்தில் எழுதியிருக்கும் பார்த்தீங்களா, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால் அவர்களிடத்துல அடங்கி இருங்க. சிலர் அடங்கி இருக்க மாட்டாங்க. இந்த சபையெல்லாம் ஒரு ஒழுங்குள்ள சபை இல்லைங்க. இவங்க ரட்சிப்புன்னு சொல்லுவாங்க, ஞான ஸ்நானம்னு சொல்லுவாங்க, நகைய களத்துன்னு சொல்லுவாங்க, அதை போடுன்னு சொல்லுவாங்க, இதை போடுன்னு சொல்லுவாங்க. ஒரே வேதனையா இருக்கையா. இந்த ஆட்கிட்ட வேற ஒன்னையுமே கேட்க முடியாது. எத்தனை சபை இருக்கு, அற்புதம்னு சொல்றாங்க, அதிசயம் சொல்றாங்க. பாவம் நீங்க மட்டும் அல்ல, உன்னை பணக்காராக்கிடுவாரு, உன்னை உயர்த்திடுவாரு, நீ இப்ப வளர்ந்துருவ, நீ இப்ப பெரிய வீடு கட்டுவ, நீ பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பேன்னு மட்டும் சொல்றாங்களே தருவ, உபதேசத்தை சொல்லாமல் இருக்கிறார்களே, அந்த சபை ஒன்னு அழிச்சிடும். சத்தியம் நிறைந்த சபையில இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. சங்கீதம் ஏசாயா 26:2 படிச்சு பாருங்க பார்க்கலாம். ஏசாயா 26:2 சொல்லுகிற வசனத்தை நீங்க கவனித்தீர்களானால், சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசலை திறவுங்கள்.
பரலோகம் சத்தியத்தை கை கொள்ளுகிற தேவ பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். பரலோகத்தை செல்லுகிறவர்கள், சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள் பறந்து வரப்போகிறார்கள். அந்த லாசருக்கு அந்த சிறகு கிடைச்சது. எந்த சிறகு தெரியுமா? சில தேவதூதர்களின் சிறகு கிடைத்தது. அந்த சிறகு எடுத்துக்கொண்டு பறந்தான். சங்கீதம் 91:11 வாசித்தீர்களானால், உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி சொல்லுங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். ஒரு முறை கூட, உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நல்ல கையை தட்டி, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொற்படி காற்று செய்ய காரணம் அது அவருடைய கைக்குள் இருக்கிறது. இரண்டாவது, அவர் சொற்படி செய்ய காரணம் அந்த காற்று அவர் பண்டக சாலையில் இருக்கிறது. மூன்றாவது, அவர் சொற்படி செய்ய காரணம் அந்த காற்றின் மேல் ஏறி செல்லுகிறார். பாத்தீங்களா? அப்படியே பாதத்துக்கு கீழ் அந்த காற்று இருக்கிறது. அந்த காற்று அங்க இருக்கிறதுனால அவர் சொல்லுகிறதெல்லாம் செய்ய அது வல்லமை உள்ளது. இன்று ராத்திரி அவர் உங்கள் மேல் உங்கள் அதிகாரத்தை செலுத்த இயேசு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதிசயம் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். காரணம், அவர் அதிகாரம் உள்ளவர். ரெண்டு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் இன்று இரவு ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் வாங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் அதன் 8வது அதிகாரத்தில் வாங்க. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் நீங்க வந்தீர்களானால் அதுல ஒரு வார்த்தையை கவனிக்கலாம் பாருங்க. அந்த 8வது அதிகாரத்தில் 25வது 26வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். காற்றையும் கடலையும் அதட்டினார். இப்போ 18வது அதிகாரத்தில் வாங்க பார்க்கலாம். 18வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் வாங்க. 14வது அதிகாரம் 30வது வசனம். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ரெண்டு சம்பவமும் வித்தியாசமான சம்பவங்கள். வித்தியாசமான சம்பவங்களை நீங்கள் கவனிக்கலாம். அந்த வித்தியாசமான ரெண்டு சம்பவங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இன்று இரவு நான் ஜெபித்து விடும்படி விரும்புகிறேன். அந்த வித்தியாசமான சம்பவங்கள்ல ஒன்று இந்த 14வது அதிகாரம். மத்தேயு 14வது அதிகாரத்திலே நீங்கள் கவனித்தீர்களானால், இயேசு தனித்து ஜெபிக்கும்படி மலையின் மேல் ஏறி போனார். இயேசு மட்டும் போனார். சீஷர்கள் கீழே நின்றார்கள். அவர்கள் கீழே மலைக்கு அருகாமையில படகுல நின்று கொண்டிருந்தார்கள். நின்று கொண்டிருக்கிற பொழுது காற்று பலமாய் அடித்து அவர்களை தங்கள் விருப்பம் போல கொண்டு போகிறது. இயேசு தனியாய் ஜெபம் பண்ண போகிறார். நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு ஜெபிக்க மலையின் மேல் ஏறினார். இவர்களும் கூடவே போயிருக்கணும். ஆனா இவங்க கீழே போட்டுல உட்கார்ந்து தண்ணியில தளம்பிட்டு இருக்கிறாங்க.
அப்போ பலமான காத்து வந்தது. காத்து வந்து தண்ணியில போட் அடிச்சுட்டு போயிட்டு இவங்க நினைச்ச இடத்துக்கு போகல. எங்கெல்லாமோ காத்து கொண்டு போகுது. இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. தம்பி, தங்கச்சி, அன்பான அம்மா, ஆண்டவரோடு கூட உங்கள் பிரயாணம் இருந்தா நீங்க அலைக்கழிக்கப்பட மாட்டவே மாட்டீர்கள். அலைக்கழிக்கப்பட முடியாது. காரணம், இயேசுவோடு சென்ற பொழுதெல்லாம் சீசர்கள் அலைக்கழிக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா அலக்கழிச்சிரும் வாழ்க்கை. நான் உங்களை கிறிஸ்தவ மதத்தில் சேருங்கள் என்று சொல்லுவதற்கு இந்த ராத்திரி பிரசங்கியார் அல்ல. நான் உங்களை இயேசுவினிடம் சேர்க்கும்படி விரும்புகிறேன். இயேசுவோடு உங்களை நெருக்கும்படி விரும்புகிறேன். இயேசு என்கிற அந்த உன்னதமான இடத்துல நீங்கள் வரும்படி விரும்புகிறேன். அந்த இயேசு வந்தாலே உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும். நீங்க வேற ஒண்ணுமே சொல்லணும். இந்த கிறிஸ்தவ மதத்துல நீங்க சொல்லுறதுக்கு நிறைய ஜெபங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க சொல்லி பிரயோஜனமே இல்லை. நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இயேசு என்று சொன்னால் போதும். என்ன வார்த்தை சொன்னா போதும்? என்ன சொல்லணுமோ அதுக்கு இயேசு சொல்லுங்க. வயிற்று வலி மாறணும்னா இயேசுவே என் வயிற்று வலி மாறட்டும்னு சொல்லுங்க. கால் வலி மாறணும்னா இயேசுவே என் கால் வலியை மாற்றும்னு சொல்லுங்க. இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் 1000 முறைக்கு மேல உங்களால எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு இயேசுவை பற்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இயேசு என்ற தீரு நாமத்திற்கு. சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க, மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக. அடுத்த அடி ரொம்ப நல்லடி. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இவர் மேல தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜனங்க, அவருடைய சீசர்கள் எல்லாம் காத்துல அடிபட்டு கடலுக்குள்ள எங்கேயோ போயிட்டாங்க. எத்தனை கிலோமீட்டர் போனாங்க தெரியாது, எவ்வளவு தூரம் போனாங்க தெரியாது. காற்று பலமா அடிச்சிட்டு இருக்கு. காற்று ஒரு லிமிட் தான் அடிக்கணும். அதுக்கு மேல பலமா அடிச்சா பிரச்சனையாயிருது. பார்த்தீங்களா? காற்று கொஞ்சம் வேகமா அடிச்சாதான் சுனாமின்னு சொல்றாங்க. காற்று கொஞ்சம் வேகமா அடிச்சாதான் பிரச்சனை. காற்று கொஞ்சம் வேகமா அடிச்சாதான் புயல்னு சொல்றாங்க. இப்போ புயல் வந்ததோ சுனாமி வந்ததோ தெரியாது. காற்று பலமா அடிச்சிட்டு இருக்கு. எங்க போய் பார்ப்பதற்கு, எங்க இயேசுவை கண்டுபிடிப்பதற்கு தெரியல. அது ஒரு பயங்கரமான இருட்டு, காரிருள் சூழ்ந்திருக்கிறது. நான் கொஞ்சம் இந்த கடற்கரை மீனவர்களோடு கூட கொஞ்சம் நெருங்கின தொடர்பு எனக்கு உண்டு. அவர்களோடு சில நாட்கள் நானும் கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்க அவர்கள் செய்கிற வேலைகள்ல பங்கு பெற்றிருக்கிறேன். பாருங்க, ஆச்சரியமா இருக்கும் அவர்களோடு போகிறது ஆனந்தம். எனக்கு இந்த இயேசு நிறைய நாள் கடற்கரையில கடல்ல எல்லாம் ஊழியம் செய்தார்னு சொன்னதுனால நானும் ஒரு 3-4 பேரை கடலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, ஏப்பா நானும் கடல்ல பிரசங்கம் பண்ணேன் நீங்க வச்சுக்கணும்னு அப்படின்னு கடலுக்குள்ள கூட்டிட்டு போய் பிரசங்கம் பண்ண எல்லாம் போயிருக்கேன். ஒரு முறை ஜான் போஸ்கோ என்று சொல்லி ஒரு நல்ல தகப்பனார், கன்னியாகுமரியில் உள்ளவர், அவர் என்னை அந்த கட்டு மரத்துல கூட்டிட்டு போனார்.
3 கம்பு மட்டும் வச்சு கட்டி கட்டு மரத்தில் கூட்டிட்டு போனார். அவர் ரொம்ப நல்ல வெயிட்டான ஆள். இப்போ நான் கொஞ்சம் பலமா இருக்கிறேன், அப்போ நான் எலும்பு தோலுமா தான் இருப்பேன். அவரோட சேர்ந்து மீன் பிடிக்கிறதற்கு கூட போயிட்டேன். கூட போயிட்டு இருக்கும்போது அவர் நல்ல நல்ல கடல்ல ரொம்ப திறமையான ஆள். பேதுரு நான் பார்த்தது இல்லையே, பேதுரு இவரை விட பல திறமையா இருந்திருப்பாருன்னு நினைச்சு அவர் தான் கண்டுபிடிச்சேன். அவர் தான் சொல்லுவார், தம்பி இந்த தண்ணியை இப்படி எடுத்து இப்படி மோந்து பார்த்துட்டு சொல்லுவார், இதுல சால மீன் கிடைக்கும் தம்பி, ஆமா அப்படின்னு போடுவார் பாருங்க, சால மீன் பிடிப்பார். அவர் சொல்றது மாதிரியே இருக்கும். ஆக்குரேட்டா கடல் அறிந்த மனிதர். ஒரு நாள் கடல்ல அவர் கூட ரொம்ப வேகமா சென்று கொண்டிருக்கிறேன். அப்படி போய்கொண்டே இருக்கிற பொழுது திடீர்னு தம்பி அப்படின்னா, என்னவோ ஆச்சுடா, தொலைஞ்சோண்டான்னு நான் ஃபீட்பேக் எல்லாம் பார்த்தாச்சு. ஆண்டவரே எனக்கு எப்படியாவது எங்க அம்மாவை பார்க்கணும், எங்க அப்பாவை பார்க்கணும், இதுல செத்துறப்படாது ஆண்டவரே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிற பொழுது அவர் சொன்னார், தம்பி அதாவது பாரு அந்த அலை நம்மளை சேதப்படுத்திடும். இதுவரை என் வாழ்க்கையில இப்படி ஒரு அலையை பார்த்ததில்லை, இதுவரை இப்படிப்பட்ட போராட்டத்தை பார்த்ததில்லை, இதுவரை இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை பார்த்ததில்லை தம்பி அப்படின்னு சத்தம் போட்டாரு. நான் அவருக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவருக்கு பின்னாடி நின்னா வெளியே யாருக்கும் தெரியாது, அந்த புல்பிட்டுக்கு பின்னாடி கீழே ஒளிச்சா அந்த கேமராவுக்கு தெரியாதது மாதிரி அவருக்கு பின்னாடி நின்னா என்ன யாருக்கும் தெரியாது. அதனால நான் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அவர் அவ்வளோ குண்டா, அவ்வளோ பலமான ஆள். அவருக்கு பின்னாடி பிடிச்சிட்டு நிற்கிறேன். அவர் கீழே விழுந்தா அவருக்கு மேலே ஏறிட்டோம்னா அவர் நீத்து கொண்டு போயிடுவார். ஆனால் அவரே பயப்படுறாரே என்று பார்த்து கொண்டு வந்தேன். வேகமா அந்த படகுல அந்த கட்டு மரத்தில் எழும்பி நின்னார். அவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அல்லேலூயான்னார். நான் அப்பதான் கொஞ்ச நேரம் கண்ணை திறந்து இப்படி திரும்பி பார்த்தேன். தம்பி அண்ணா போகுது பாரு அலன்னார். அண்ணா போரு பார்த்து அலன்னார். இந்த அல்லேலுயாவுக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். நான் பெந்தகோஸ்துக்காரங்க எல்லாம் அல்லேலுயா சொல்லி, நானும் அல்லேலுயா சொல்லிட்டு இருக்க ஆளு. ஆனா அன்னைக்கு தான் தெரியும் அந்த அல்லேலுயாவுக்கு வல்லமை. அல்லேலுயா எந்த நேரத்தில் சொல்லணும்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது வரைக்கும் நான் தான் அல்லேலுயா சோத்திரம் சோத்திரம் எம்னா போட்ட கண்டு பயந்தவன்லாம், கடல்ல அலை அடிக்கும் போதெல்லாம் பயந்த ஆளுலாம் அல்லேலுயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு. இவர் ஒரு சோத்திரம் சொல்லல, அல்லேலுயாவும் சொல்லல, நிறகுடம் ததும்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அவர் அங்க அமைதியா போட்ட ஓட்டிகிட்டே இருந்தாரு, பாட்டு பாடிக்கிட்டே. அவர்கிட்ட ஒரு சின்ன ரேடியோ மாதிரி இருந்தது, அது பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தது. கிறிஸ்டியன் பாட்டு தான் போட்டாரு. கண்ட பாட்டை போட்டேன்னா உன் போட்டில் அலை வந்துடும், கிறிஸ்தவ பாட்டு போடணும்னு சொல்லி படிச்சிருப்பாரா இருக்கும். அப்படி அவர் போட்டில் போயிட்டு இருந்தாரா, அல்லேலுயான்னாரு. அலை போயிட்டு இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அல்லேலுயா. இப்ப நீங்க சொல்ல மாட்டீங்க, உங்க பிரச்சனை தீரக்கூடாது இல்ல. உங்க பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலுயா, அல்லேலுயா. ஆமா ஆமா, அது ரொம்ப முக்கியமானது. வெளிப்படுத்தல் 19 அங்க பரலோகத்துல இதான் சொல்லிட்டு இருந்தாங்களாம், அல்லேலுயா ரட்சண்யமும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் அவர் ஒருவருக்கே உண்டாவதுன்னு சொல்லி இருக்கிறார்கள். அதனால ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சரி போட்டும். அப்போ அந்த போட்டுல போயிட்டே இவங்க கடலுக்குள்ள எங்க போனாங்களோ தெரியாது, எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ இருக்கிற மானிட்டர்லாம் அப்போ இல்லை, இப்போ இருக்கிற மானிட்டர்லாம் இல்லை. இப்போ நம்ம சகோதரர்கள் லேட்டஸ்ட் மானிட்டர்லாம் வச்சிருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு அங்க போட்டுக்குள்ள நின்று இப்படி தட்டு பார்ப்பாங்க. நம்ம ஊர் கோயிலுக்கும் நம்ம எவ்வளவு தூரத்தில் நிக்கிறோம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ ஒரு மானிட்டரும் கிடையாதுயா, ஒரு மானிட்டரும் கிடையாது. காற்று பலமா அடிக்குது, இனி செத்தோம், இனி நம்ம வாழ்க்கையில தப்ப முடியாது, இனி நம்ம வாழ்க்கையில மீள முடியாது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற பொழுது கடலின் மேல் ஒரு இருண்ட உருவம் ஒன்று நடந்து வருகிறது. அல்லேலூயா. இருட்டில் நடந்து வந்தா நமக்கு ஒண்ணு மட்டும்தான் தெரியும், அது பேயின்னு தெரியும், அது பேயின்னு தெரியும். ஆவேசம்னு சீசர்களும் சில நேரம் பயந்து இருக்கிறார்கள். நிறைய நேரம் நீங்க உங்க பிரச்சனைக்கு காரணம் பேய் தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பேய் அல்ல, உங்க வாழ்க்கையில கர்த்தர் காற்றை அனுப்புகிறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் மந்திரவாதியும் பேயும் சொல்லி சொல்லியே பழகிட்ட உங்களுக்கு இன்றைக்கு ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில சில காற்றை அனுப்புகிறார், காற்று அனுப்புகிறார். அதனால தான் நான் காலையில எழும்புன உடனே காலையில எழுப்பி சொல்லுவேன், கொண்டல் மோதும் வறண்ட நாடிதில் நண்பரே கைவிடாதையும். தெரியும்ல, சிலருக்கு தெரியும் பழைய பாட்டுல, இப்ப புதுசா உள்ளவங்களுக்கு தெரியாது. இப்ப புதுசானா டண்டக டண்டகன்னு ஆடணும், அப்பதான் புரியும். சரி பரவாயில்ல, தெரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டி பாடுங்க பார்க்கலாம். கொண்டல் மோதும் வறண்ட நாடிதில் நண்பரே கைவிடாதையும், ஆசையோடு நான் வாரேன் துக்கம் பாசமாய் அங்கு தீர்த்திடும், ஆசையோடு நான் வாரேன் துக்கம் பாசமாய் அங்கு. ஒரு முறை கூட கொண்டல் மோதும் வறண்ட நாடிதில் நண்பரே கைவி, ஆசையோடு நான் வாரேன்
துக்கம் பாசமாய் அங்கு தீர்த்திடும் அருணோதயம் எழுந்தீடுவோம் பரன் இயேசுவை அருணோதயம் பரமானந்தம் பரனோடுறவாடவும் அருணோதயம் பரமானந்தம் டெய்லி காலையில பாடணும்னா ஹலோ டெய்லி காலையில என்ன செய்யணும் பாடணும் இல்லாட்டாக்கா அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும் காலையில் எழும்பி பாடணும் பிள்ளைங்க படிப்பில் துவக்கிறதுக்கு காரணம் காலையில் எழும்பி இயேசுட்ட பைபிளும் படித்து ஜெபம் பண்ணி பாடணும்னா கொண்டல் மோதும் வறண்ட நாடி நண்பரே கைவிடாதேயும் கொண்டல் போதும் வறண்ட நாடினில் நண்பரே ஆசையோடு நான் வாரேன் என் துக்கம் பாசமாய் அங்கு தீர்ந்து ஆசையோடு நான் வாரேன் என் துக்கம் பாசமாய் அங்கு தீர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா நல்ல படிக்க ஆளு பார்த்துக்காங்க நல்லா படிச்சிருந்தா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பேன் கேட்டிங்களா ஆமாம் படிக்கும் போது எனக்கு வீக்னஸை சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா அதனால சொல்லலை 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஆபிரகாமுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது எனக்கு இப்போ பிள்ளைகள் பிறக்கும் போதே ஸ்பெல்லிங் எல்லாம் படிச்சுக்கிட்டு தான் பிறக்காங்க சில பிள்ளைகள் பிறக்கும் போதே டெலிவரி டைமில் செல்ஃபோன் இருந்துதான்னு தெரில அந்த டெலிவரி ரூம் நர்ஸிட்ட கேட்கணும் அந்த பிள்ளை செல்ஃபோன் வச்சுருந்து தான் கேட்கணும் செல்ஃபோனோட தான் சில பிள்ளைகள் பிறக்குது சில அம்மாமார் பிள்ளைகளுக்கு செல்ஃபோன் இல்லைன்னா சாப்பாடே கொடுக்க முடியாது பார்த்துக்காங்க பாவம் செல்போன் இல்லாத காலத்துல இந்த அம்மா எப்படி சாப்பிட்டாங்கன்னு தெரியாது செல்போனை தூக்கி தூர எறியாத வரைக்கும் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாது நான் 2 நாள் தான் பேசுவேன் அதுக்கப்புறம் 3ஆவது நாள் வேற பாஸ் என்னை விட பெரிய பாஸ் வருவார் 2 நாள் தான் நாளைக்கு காலையில் சாயங்காலம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் செல்போனை வச்சு பிள்ளைக்கு சோறு கொடுக்குறது செல்போன் வச்சு இல்லை பாஸ்டர் அந்த டுங்கில் லிட்டில் ஸ்டார் தான் படிக்க கொடுத்தேன் பாஸ்டர் இப்போ பிள்ளை டங்கில் பார்க்குது பாஸ்டர்னு சொன்னேன் நீ தான் பிள்ளையை கெடுத்தது அதனால எந்த அம்மா அப்பா பிள்ளையை கெடுத்ததோ அந்த அம்மா அப்பாவுக்கு ஆர்டிஓ ஒரு காரியம் சொல்லியிருக்காரு சின்ன பிள்ளைக்கு பைக் கொடுத்தா அந்த அம்மாவையும் அப்பாவையும் 6 வருஷம் ஜெயில போடணும் இயேசுநாதர் இன்னைக்கு சொல்லுவார் உன் பிள்ளைக்கு செல்போனை கொடுத்து வளர்த்தேன்னா உன்னையும் ஜெயில போடணும் ஜெயில போடுறதுக்கு இயேசுநாதர் ஒன்றும் செய்ய மாட்டார் சிறை இருப்புக்குள்ள வைப்பார் நிந்த வரும் நெருக்கம் வரும் கஷ்டம் வரும் அதெல்லாம் மாறணுமானா இயேசுவுக்குள்ள இதெல்லாத்தையும் விட்டுட்டு பைபிளை வாசிச்சு அனுதினமும் காலையில ஜெபம் பண்ணணும் அல்லேலூயா சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி எனக்கு படிப்பே வராது பார்த்துக்காக படிப்பே வராது நான் படிப்பு வராதனால எப்படியோ தோத்து எப்படியோ கொஞ்சம் வந்துட்டேன் தப்பிட்டேன் கர்த்தர் என் மேல ஒரு இரக்கம் வச்சிருந்தார் அதனால தப்பிட்டு இப்போ பைபிள் காலேஜுக்கும் போயிட்டேன் பைபிள் காலேஜில் போய் இப்போ பைபிள் படிக்கிற அந்த காலம் பரீட்சை எழுத போகிறேன் சின்ன வயசுலேயே நான் ரொம்ப ஒழுக்கமாக பிறந்த பிள்ளை ஒழுக்கமாக இருப்பேன் பார்த்துக்காங்க சின்ன வயசில் எனக்கு ஒயிட்டுன்னு அப்படி பிடிக்கும் இந்த காலர் வரைக்கும் பூட்டியிருக்கேன் பார்த்தீங்களா எந்த வெயிலையும் பூட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த காலத்திலே பூட்டுவோம் பார்த்துக்காங்க சின்ன வயசில் 13 வயசுலேருந்தே இந்த காலரில் அப்படி பூட்டியிருப்பேன் அப்படி எனக்கு நல்ல டீசெண்டான பையன் ஆனால் காலேஜில் மார்க் மட்டும்தான் எனக்கு கடைசி வரும் ஒரு பாடத்துலையும் பாஸ் ஆக மாட்டேன் படிப்பே வராது மண்டையில் ஏற என்ன செய்யணும் தெரியாது அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் எங்க பைபிள் காலேஜ் வாத்தியார் சொல்லி தந்தார் பைபிள் உனக்கு மண்டையில் ஏறணுமானா ஞானம் வரணுமானா ஏசாயா 54 படிக்கணும் ஏசாயா என்ன படிக்கணும் 54 படிக்கணும்னார் காலை தோறும் எழுப்புகிறீர் கல்விமானி நாவை தருகிறீர் இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார் நான் உள்ள இடமெல்லாம் அலைஞ்சு ஒரு டைம் பீஸுக்கு பட்ட பாடு எனக்கும் ஆண்டவருக்கும் தெரியும் அப்போ 15 ரூபா ஒரு டைம் பீஸ் அதுக்கு எத்தனை நாள் உபவாசம் இருந்தேன்னு எனக்கு கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும் 15 ரூபா தந்துருங்கப்பா எனக்கு ஒரு டைம் பீஸ் வாங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன் டைம் பீஸே தரல எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன இயேசு எனக்கு டைம் பீஸ் தரல அடுத்த மாசம் பாட அந்த அந்த கேள்வி பதிலாம் எழும்பியிருக்கேன் முட்டை தான் வாத்தியார் என்ன கூப்பிட்டார் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணியான்னு கேட்டார் காலையில் எழும்ப முடியலையா டைம் பீஸ் இல்லை
நீ அந்த அதிகாரத்தை படிச்சியான்னு கேட்டார். படிச்சேன். காலை தோறும் எழுப்புகிறார் எழுதியிருக்கல, அவர்கிட்ட சொன்னியான்னு கேட்டார். ஓ, அப்படி ஒரு மேட்டர் இருக்கா? காலை தோறும் அவர் எழுப்புவாரா? அப்படியா? உண்மையாடா சார்? உண்மையா அவர் எழுப்புவார்ப்பான்னு சொல்லி அவருக்கு அனுபவத்தை சொன்னார். எனக்கு பயங்கர சந்தோஷம். அன்றைக்கு ராத்திரி படுக்கும்போது அவர்கிட்ட சொன்னேன், என்னை காலையில் எழுப்பி விட்டுருணுன்னு, என்னை காலையில் எழுப்பி விட்டுருணும் அப்படின்ட்டு படுத்தம் பாருங்களேன். எனக்கு எப்போ எழுப்பணும்னு நினச்சேன். 3:30 மணிக்கு என்ன எழுப்பி விடணும்னு நினச்சேன். நான் தூங்கிட்டு இருந்த அந்த கட்டிலுக்கு மேலே, இப்படி இந்த ஹாஸ்டல் கட்டில், இப்படி கீழே ஒரு கட்டில், மேலே ஒரு கட்டில், மேலே கட்டில் ஃப்ரீயாக இருந்தது. அதில் நாங்கள் குடிச்சிட்டு வச்ச கப்பு செம்பு எல்லாம் இருந்தது. இந்த கரெக்டாக ஒரு பூனை அதுக்கு மேலே ஏறி வந்து டொட்டக்கன்னு ஆடிச்சு. அவ்வளோ பாத்திரத்தையும் தட்டி போட்டு டக்குன்னு எழுப்பி பார்த்தேன். மணி 3:30. அவர் எழுப்புவார். அவர் என்ன செய்வார்? எழுப்புவார். அல்லேலூயா. படிக்க முடியாம வேதனைப்படுகிற பிள்ளை காலையில் அவர்கிட்ட சொல்லிட்டு படு. உங்க அம்மாட்ட தட்டி எழுப்புன்னு சொன்னா உங்க அம்மா ஒன்னே விட கும்பகர்ணை. கர்த்தர் தட்டி எழுப்புவார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளைக்கு அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தேன். என் பிள்ளை காலையில் எழும்பி ஜெபம் பண்ணி 10th 493 மார்க். காலையில் எழும்புனா தருவார்னு நீ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பிள்ளையா மாறுவ. நீங்க தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்ல ஆசீர்வதிக்கப்படுவீங்க. காலை தோறும் கர்த்தர் எழுப்புவார். இன்று வரையிலும் இப்படி எல்லா கூட்டங்களில் பிரசங்கம் பண்ணிட்டு போவேன். போயிட்டு அவர்கிட்ட தான் சொல்லுவேன், செல்லில் அலாரம் வைக்க மாட்டேன், காலையில் எழுப்பிருப்பான்னு சொல்லுவேன். காலையில் 3:30 மணிக்கு என்னை எழுப்புகிற கர்த்தர் யாருகளையே இருக்கிறத காண்கிறேன். அல்லேலூயா. உங்க உயர்வு இதுல தான் இருக்குது. உங்க உயர்வு இதுல தான் இருக்குது. கர்த்தர் இல்லாம ஒரு வாழ்க்கை வேண்டாம். இயேசு இல்லாத ஒரு ஜீவிதம் வேண்டாம். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். நீங்க உலகத்தில் பிறந்த மனுஷனா இருந்தா, எந்த மதமா இருந்தாலும், எந்த மார்க்கமா இருந்தாலும், இயேசுன்னு சொல்லி படுத்துப்பார். காலையில் அவர் உன்னை எழுப்புவார். படுக்கையில பயம் வருகிறதா, இயேசுவேன்னு சொல்லி படு. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். உங்க பிள்ளைங்க படுக்கையில சிக்கி தெரிக்கிறார்களா, இயேசுவேன்னு சொல்லி பிள்ளையை படுக்க வைங்க. படுக்கையில தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு சுகமான நித்திரை தந்து தாங்க பண்ணுவார். அல்லேலூயா. படகுல போயிட்டு இருக்கிறாங்க, சீசர்கள் போயிட்டாங்க. இந்த இயேசு நடுராத்திரில நடந்து அவர்கள் பக்கத்தில் வந்தார். நடுராத்திரில நடந்து வந்தார். நான் சொல்றேன், உங்க கூட நடக்கிறதுக்கு உங்க அம்மாவால முடியாது. நீங்க நடக்கிற இடத்துல நடக்க உங்க அப்பாவால் முடியாது, உங்க பாஸ்டரால முடியாது. நீங்க இருக்கிற அந்த ஆழத்துக்குள்ள, நீங்க இருக்கிற அந்த வேதனைக்குள்ள, நீ சென்றிருக்கிற அந்த பாவத்தின் அகோரத்திற்குள்ள, நீ சென்றிருக்கிற அந்த பாவத்தின் உச்சக்கட்டத்தில் உனக்கு அருகில ஒருவர் வர வேண்டுமானால் அவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. ஒரு முறை கூட கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லணும். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கையை தட்டி. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தர் உமக்காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உமக்காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். ஜீசஸ். நல்ல கையை தட்டி நம்புவேன். கையை தட்டி, கையை தட்டி. ஆவீர், ஆவீர், ஆவீர். ஓ நம்புவேன் இயேசுவை, அல்லேலூயா. காற்று பலமா இருக்கும்போது இயேசுவை பார்த்துட்டு சத்தம் போட்டு சொல்லுறான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போயிட்டான், அமிழ்ந்து போயிட்டான். அன்பானவர்களே, இன்று ராத்திரி பல காரியங்கள்ல மூழ்கி போய் விழுந்து கிடக்கிறீர்கள். கடன் பாரத்தில் மூழ்கி போய் கிடக்கிறீர்கள். ஐயோ, என் தொழில முன்னேற்றம் இல்லப்பா, என் தொழில ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில ஜெயம் இல்லை, முங்கி போய் கிடக்கிறேன்.
இனி எனக்கு முடிவு ஒன்றே ஒன்றுதான், அந்த ஃபேன்ல தூக்கு போட்டு நான் என்னை உயர்த்தி தற்கொலை பண்ணுவது. இன்று ராத்திரி கர்த்தர் சொல்றார், மூழ்கி போகிற நீ ஜெபிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னை ரட்சியும். அல்லேலூயா. என்ன வார்த்தை, என்ன வார்த்தை, என்ன வார்த்தை? மனப்பாடம் பண்ணுங்க பார்க்கலாம். 2 கையை இப்படி தலைக்கு மேலே எடுத்து, ரொம்ப தலை வலிக்கிறது மாதிரி கொட்டாதீங்க, இப்படி தலையில கொட்டி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும். சத்தமா மனப்பாடம் பண்ண பார்க்கலாம். ஆண்டவரே என்ன, ஆண்டவரே என்ன, ஆண்டவரே என்ன ரட்சியும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா ஆமா, முங்கி போன உனக்கு இனி தொழில முன்னேற்றம் வரணுமானா இந்த ஆண்டவரை கூப்பிடணும். பார்த்துக்கோ, இந்த ஆண்டவரை கூப்பிடணும். ஆண்டவரே என்ன ரட்சியும், ஆண்டவரே என்ன ரட்சியும்னு கேட்டீங்கன்னா அவர் நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ள கர்த்தர். அல்லேலூயா. சந்த பைபிளை டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது சீகன் பால் கையருக்கு ஒத்தாசையா இருந்தது ஒரு பிராமண ஐயர். அந்த பிராமண ஐயர் நல்ல சமஸ்கிருதம் படித்திருந்தார். உன்னதமான வார்த்தைகளை எடுத்து பைபிள்ல கையாளுவதற்கு அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் பல சான்ஸ்கிரிட்ல இருந்து எடுத்தது. ரட்சிப்பு, ஞான ஸ்நானம், பரிசுத்த அந்த உபவாசம் என்கிற வார்த்தையெல்லாம் அதிலிருந்து எடுத்து கையாளப்பட்ட வார்த்தைகள். அதனால நமக்கு தமிழ்ல சில அர்த்தங்கள் தெரியாமல் போய்விடுகிறது. இந்த ரட்சிப்பு என்கிறது விடுதலை என்கிற வார்த்தை. எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறார், அமிழ்ந்து போன நிலையிலிருந்து என்னை விடுதலையாக்குகிறார், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர். இன்று ராத்திரி எந்த வியாதியோடு நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேட்டால் அந்த பலவீனத்தினின்று உங்களை தூக்கி நிறுத்துகிற ஒரு வல்லமை உள்ள கர்த்தர் உண்டு. நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த நிலையில உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனையில ஒரே ஒரு வார்த்தை, 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவரே என்னை ரட்சியும்னு கேளுங்க. ஒருவேளை நீ அந்த வார்த்தையை சத்தமா சொன்னா, ஒருவேளை பக்கத்தில் உள்ளவங்க ஒன்னும் பரிகாசம் பண்ணலாம், ஆனா நீ சத்தமா சொல்லாட்டியும் பரவாயில்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னை ரட்சியும் பாடு கதறி அழுதுபார், கதறி அழுதுபார். ஒரு சகோதரி ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறாள். அவளுடைய கணவன் வேறு ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி இருக்கிறார். அவளுக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆலயத்தில் வந்திருந்து ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கதறின பொழுது அன்றைக்கு அந்த ஆலயத்தின் பாதிரியார் ஏலி என்கிற தேவ மனுஷன் சொன்னார், இன்னும் 38 காலத்தில் உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அரவணைத்துக் கொண்டிருப்பாய், அரவணைத்துக் கொண்டிருப்பாய். இன்று ராத்திரி உனக்கு கர்த்தர் 38 காலத்தில் குமாரனை தருவார், உனக்கு பிள்ளையை தருவார். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பத்தின் கஷ்டங்கள் மாறும், உன் குடும்பத்தின் வேதனை மாறும். இந்த கூட்டத்திற்கு வந்ததினால் அல்ல, நீ இயேசுவே என்னை ரட்சியும்னு கேட்டா, ஆண்டவரே என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று கேட்டா, அந்த ரட்சகர் உன்னை விடுவிக்க வல்லமை உள்ள கர்த்தர், விடுவிக்க வல்லமை உள்ளவர். அவர்கிட்ட தான் சொல்ற, ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும். வேத வசனம் சொல்லுகிறது, அவனை கரத்தை நீட்டி தூக்கி விட்டார், கரத்தை நீட்டி தூக்கி விட்டார். என் ராத்திரி கரத்தை நீட்டி தூக்கி விடுகிற ஒருவர் உண்டானால் அவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. நம்புறவங்க மட்டும் சத்தமா ஒரு 3 தடவை இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சத்தம் உயரட்டும். ஒருவேளை இந்த ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற, ஒருவேளை ஒலிபெருக்கி எல்லைக்குள்ள கேட்டுக்கொண்டிருக்கிற, நீ சத்தம் போட வேண்டாம். நீ சத்தம் போட்டா உன்னை ஒருவேளை பரிகாசம் பண்ணுவாங்க. உள்ளத்திலிருந்து சத்தத்தோட ஒரு வாய் பேச முடியாதவன் சொல்லுகிறது போல, இயேசுவே, இயேசு உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர், இயேசு உனக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். அந்த இயேசுவை எங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க, பதில் தருகிற அற்புதமான கர்த்தர். அவர் கையை நீட்டி அவனை தூக்கி விட்டது மட்டுமல்ல, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாது அமைதலாயிரு என்றார், அமைதலாயிரு என்றார். இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட காற்றையும் அதட்ட 148வது சங்கீதம் 8வது வசனத்தின் கர்த்தர் நல்லவர். அவர் சொல்லுகிறார், அவர் சொற்படி காற்று செய்யும்,
அவர் சொற்படி அந்த காற்று நடக்கும். அந்த காற்று அவர் கையில் இருக்கு, அவருடைய பண்டகசாலையில் இருக்கு. அந்த காற்று அவர் காற்றின் மேல் பறந்து செல்லுகிறவர். அடுத்த நிமிஷத்துல, அந்த நொடியில நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்க பக்கத்துல வந்து உங்களை குணமாக்க வல்லமை உள்ள கர்த்தர். உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமுள்ள கர்த்தர். இந்த 63 வயதுல 13 வயதுல இந்த மைக்க பிடிச்சு மேடைக்கு வந்தேன். இந்த 63 வயதுல 50 வருடமாய் கர்த்தர் எனக்கு நல்லவர், எனக்கு நல்லவர். நான் கூப்பிட்ட பொழுதெல்லாம் என் அருகிலே வந்தவர் அவர். எனக்கு துணையாய் நின்றவர் அவர். என்னுடைய எல்லா காரியங்களையும் என் பக்க பலமாய் நின்றவர். என் படிப்பில் கூட இருந்தவர், என் வேலையில கூட இருந்தவர். அரசாங்க வேலையை தூக்கி துச்சமாய் மதித்து விட்டு ஆண்டவர் போதும் என்று வந்த 18 வயதிலிருந்து என் தேவன் இன்று வரையிலும் எனக்கு நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் அந்த தேவனை நோக்கி பார்க்கிறீங்க? கரத்தை உயர்த்தி ஒரு தடவை கூட இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இயேசு நம்மை விடுதலையாக்குகிற தேவன். இயேசு நம்மை சுகமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. அவன் கேட்ட வார்த்தை தான், ஆண்டவரே என்னை ரட்சியும்பா, என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி என் நேரத்தை இங்க நிறைவு செய்து நான் ஜெபத்திற்குள்ளே நடத்தும்படி விரும்புகிறேன். ஒரே ஒரு வார்த்தை. ரோமர்களின் நிருபம் 10வது அதிகாரம் 9வது 10வது வசனம். ரோமர்களின் நிருபம் 10வது அதிகாரம் 9வது 10வது வசனம். ரோமர் 10வது அதிகாரம் 9வது 10வது வசனம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். போது நல்லா கவனிச்சுக்காங்க. நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனா யாருன்னு கேட்கிறீங்கன்னா, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். எல்லா தலைவர்களும் மண்மூடி மறைந்து கிடக்கிற கல்லறைக்குள் கிடக்கிற பொழுது இயேசு மட்டும் திறந்த கல்லறை இருக்கிறது. அதுல இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அந்த இயேசுவின் பிள்ளைகளாய் நீங்கள் அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கை பண்ணி இயேசுவே என்னை ரட்சியும் என்று கேட்டால் இன்று ராத்திரி ரட்சிக்கப்பட வல்லமையுள்ள கர்த்தர், ரட்சிக்க வல்லமுள்ள கர்த்தர் உன் அருகில் வருவார். அவர்தான் ரட்சகர், அவர்தான் ரட்சகர். அந்த ரட்சகர் அண்டையில் வந்து விட்டீர்களானால் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர். அந்த ரட்சகரை பார்த்து என்னை ரட்சியும் ஆண்டவரேன்னு கூப்பிட்டா, காற்று பலமாயிருக்கிற உன் வாழ்க்கையில, அலை மோதி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, கோர புயல் அடித்துக் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில கர்த்தர் உன் அருகில வந்து உன்னை நடத்த வல்லமை உள்ளவர், உன்னை நடத்த வல்லமை உள்ளவர். அவர் உன் அருகிலே வருவார். எழுந்து நிற்கலாமா? அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள், பார்க்கலாம். அவர் கல்வாரி சிலுவையில் உனக்காகத்தான் மரித்தார். ஏசாயா 53வது அதிகாரம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இன்று அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாயானால் அவர் உன் பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார். உன் துக்கங்களை சுமந்தார். அவர் உனக்காய் சாபங்களை சுமந்தார். இனி நீ அந்த பாடுகளை சுமக்க கூடாது, அந்த வேதனையை சுமக்க கூடாது என்று இயேசு உனக்காக அந்த சாபங்களை ஏற்றுக்கொண்டார். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர்தான் நம்முடைய கிருபாதார பலி. நீ செலுத்துகிற எந்த பலியை காட்டிலும் அவர் உனக்காய் பலியானார். அந்த இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த உயிரோடு எழுந்த கர்த்தரின் ராத்திரி உங்களை விடுதலையாக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்களை கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். இன்று இரவு அதற்காகத்தான் ஜெபிக்க போகிறேன். அந்த காற்று உங்கள் மேல் பலமாய் அடிக்க போகிறது. அந்த பயங்கரமான காற்று உங்கள் வாழ்க்கையில் அடிக்க போகிறது. எந்த காற்று உங்களை வேதனைப்படுத்தினதோ அந்த காற்று உங்களிலிருந்து விலகப்படியாய் ஆண்டவருடைய காற்று உன் மேல் வீச போகிறது. அந்த காற்று உங்களை மெல்லிய சத்தத்தோடு வீச வல்லமை உள்ளது. வாழ்க்கையில கசந்து போன ஒரு மனிதன் எலியா சூறை செடியின் கீழே போய் படுத்திருக்கிறார். மெல்லிய காற்றின் நடுவில் ஒரு சத்தம் அவனுக்கு உண்டாகிறார். மெல்லிய காற்றின் நடுவில், இங்கே ஏன் இருக்கிறாய் என்று இரவு கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? காட்டத்தி மரத்தில் ஏறி இருந்த சகைவை பார்த்து உனக்கு இங்க என்ன வேலை? சீக்கிரமா கீழே இறங்கி வா என்று இரவு நீ எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவே உம்மண்டை வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவாயானால் உன் வாழ்க்கையில் அலை மோதி அடிக்கிற ஆஞ்சி அடிக்கிற அந்த பயங்கரமான காற்று மாறி ஒரு மெல்லிய காற்று உன் வாழ்க்கையில வீசும்.
எலியாவை நிரப்பின அந்த காற்று, எலியாவை கொண்டு அந்த யெகூவை அபிஷேகித்த காற்று இன்னும் உன் வாழ்க்கை இருக்கிறது. நீ தற்கொலை செய்வதல்ல உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கை இந்த கடனோடு முடிந்து விடுவதல்ல. இயேசுவே என்று நம்ம கூப்பிடுவாயானால் உன் அருகில் வந்து உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். உனக்கு ஒரு பிரைட்ஃபுல் ஃபியூச்சர் இருக்குமா? உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. நல்ல எதிர்காலம் இருக்கு. என் சத்தத்தை கேட்டுக்கிட்டு ஒளிச்சு உட்கார்ந்து இருக்கிற உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இந்த சத்தம் இந்த கூட்டத்தில் இந்த 18வது வருஷம் உன் காதை நோக்கி வருவதற்கு காரணம் உன்னை கர்த்தர் வாழ்வடைய பண்ண போகிறார். வாழ்வடைய பண்ண போகிறார். ஆண்டவரே, எனக்கு அந்த வாழ்க்கை வரட்டும்பா. எனக்கு அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வரட்டும். என்னைக்கு அந்த வாழ்க்கை வரும், என்றைக்கு அந்த வாழ்க்கை வரும் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இதை போல ஒரு கலக்கம் தான் என் வாழ்க்கையில். நான் பிறக்கிற பொழுது என் தகப்பனார் ஒரு கொடிய குஷ்டரோக வியாதியில் அகப்பட்டு நம்ம ஊர்ல உள்ள உடையார்விள ஆஸ்பத்திரியில் தான் பல வருஷங்கள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அற்புத சுகம் தந்ததுனால இன்றைக்கு குஷ்டரோகியின் மகன் என்று சொல்லுவதை விட பிச்சைக்காரனாய் வாழ வேண்டிய என்னை கர்த்தர் பிரசங்கப்படுத்த நிறுத்தி தேவ மனுஷனாய் நிறுத்தி இருக்கிறார். உன் வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் வல்லவர். உன் வாழ்க்கையின் தரித்திரம் மாறும். உன் வாழ்க்கையின் கஷ்டம் மாறும். கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்க பக்கத்தில் வர்றேன்ப்பா. உங்க பக்கத்தில் வர்றேன். என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. என்னை கண்ணோக்கி பாரும் அப்பா. என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆசை பூமியில். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். கையை தட்டி, தேவனே, நான் உமதண்டையில் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே, நான் உம்மை போற்றுவேன். நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே, நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. எந்த துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கீழ்த்தி சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு நாவில் நீருள் வந்து மூடிட துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கீட்டி சேர்வே. வாக்கடங்கா வல்ல நாதா, தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில்.
பூமியில் கையை கும்பிட்டு சொல்லுங்க, கையை கும்பிட்டு சொல்லுங்க, இந்த பூமியில் எனக்கு ஆசை இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆசை பூமியில். அவர் சொற்படி செய்யும் காற்று இன்றைய இரவு உங்க மேல வீச போகிறது. அவர் சொற்படி செய்கிற காற்று உங்க மேல வீச போகிறது. மத்தேயு 8வது அதிகாரம் 4வது வசனம். அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து ஒரு குஷ்டரோகியை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுஸ்தமாக, எனக்கு சித்தம் உண்டு. அவர் கட்டி அரவணைத்தார், முத்தமிட்டார், அவனை அன்போடு அணைத்தார். எனக்கு சித்தம் உண்டுப்பா, நீ இந்த வியாதியோடு இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, இந்த கஷ்டத்தோடு இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, இன்று இரவு நீ சொஸ்தமாவாய். அவன் சுகமானான் என்று வேதம் சொல்லுகிறது, சுகமானான் என்று வேதம் சொல்லுகிறது. 8வது அதிகாரம் 6வது வசனம். ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் 100க்கு அதிபதி வந்து என் வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறான். அவருடைய வார்த்தையாகிய காற்றவன் மேல் வீசினது, அந்த சனமே சுகமானான். என்று இரவு வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, ஆன்லைன்ல வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, ஒலிபெருக்கின் மூலமாய் வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. இந்த மைதானத்தில் ஒருவேளை வர நீ வெட்கப்பட்டிருக்கலாம். அந்த காற்று உன் மேல வீசுகிறது. இயேசுவின் கஷ்டங்களை மாற்றுவார், இயேசுவின் தரித்திரங்களை மாற்றுவார். இயேசுவின் எல்லா கண்ணீரையும் துடைக்க வல்லமையுள்ளவர், கண்ணீரை துடைக்க வல்லமையுள்ளவர். எனக்கு இயேசுவை ரொம்ப நேசிப்பேன். காரணம், வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, தேவன் தாமே உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார். என் கண்ணீரை துடைத்தார் அவர், என் வேதனையை மாற்றினார் அவர், என்னை அவர் ரட்சித்தார் அவர். அவருடைய வார்த்தையின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றேன். அவர் என்னை தம்முடைய ஆவியாகிய அந்த பரிசுத்தாவினாலே நிரப்பினார், தம்முடைய வல்லமை உள்ள அபிஷேகத்தினால் என்னை நிரப்பினார். உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த என்னை வேறுபாட்டின் அனுபவத்திற்குள் கொண்டு வந்தார். பரிசுத்த ஜீவிதத்தை பெற்றுக் கொள்ளும்படி கிருபை தந்தார். என் துயரங்களுக்கு முடிவுண்டாயிற்று. என் கண்ணீர் இப்பொழுது உனக்காகத்தான். நீ அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் தம்பி, தங்கச்சி, நீ அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அம்மா, நீங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும், நீங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். வாலிப தம்பி, உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற நீ இந்த பூரண சந்தோஷத்துக்குள் வந்தே ஆக வேணும். வாழ்க்கை முடிகிறதற்கல்ல, உங்க வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை அனுப்ப இயேசு வல்லமை உள்ளவர், இயேசு வல்லமை உள்ளவர், இயேசு வல்லமை உள்ளவர். அந்த அன்பு நிறைந்த இயேசுவிடத்தில் வருகிறதற்கு விருப்பமானா ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கப்பா, என்னை ரட்சியோ ஆண்டவரே, என்னை ரட்சியோப்பா, ரட்சியோப்பா, நான் முங்கிட்டே இருக்கேன்ப்பா, நான் அமிழ்ந்து போறப்பா, என் தலையை நிமித்த முடியலப்பா, என் வாழ்க்கையில முன்னேற முடியல, என் வாழ்க்கையில ஜெயிக்க முடியல, என் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட முடியல, என் தலையை உயர்த்துவீராக என்று கேட்டு பாருங்கள். உங்கள் உயர்த்துகிற கர்த்தர் வருவார், உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் வருவார். மேடையில் இருக்கிற எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்தவர், உலகெங்கிலும் இருக்கிற கோடான கோடி தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெயம் தந்த கர்த்தர் உன் வாழ்க்கையில ஜெயத்தை தர வருகிறார். உன் அருகில இயேசு வருகிறார், உன் நடுவில் இயேசு வருகிறார், உன்னை நேசிக்கிற கர்த்தர் வருகிறார், உனக்காய் இரத்தம் சிந்தின இயேசு வருகிறார், உனக்காய் சிலுவை பாடுகள் அனுபவித்த இயேசு வருகிறார். எந்த பாவத்தோடு நின்றாலும் இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்து பார். கர்த்தருனை ஆசீர்வதிக்க வல்லவர், கர்த்தருனை ஆசீர்வதிக்க வல்லவர். ஒரே ஒரு அடியை பாடி நான் ஜெபித்து தேவ மனுஷருடைய கரங்களில் கொடுக்கும்படி விரும்புகிறேன். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. முழங்கால் படியிட முடிஞ்சா முழங்கால் படியிட்டு, முழங்கால் படியிட்டு, முழங்கால் படியிட முடிஞ்சா மட்டும் 2 கரங்களை உயர்த்தி நீங்க எங்க இருந்தாலும், எங்க இருந்தாலும், எங்க இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். கையை கூப்பிட்டு, உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஒருவேளை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஒரு தடவை கூட சொல்லுங்க. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி
காட்சியை கண்ட பின் மெசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின் மெசியாமல் இருப்பேன். காரணம் பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கிறேன் பார். உன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளைப்பாரவா. உன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளைப்பாரவா. ஓ பாவம் யாவையும் சுமப்பேன் என்றார், பாதம் தன்னில் இளைப்பாரவா. ரெஸ்டே இல்லை, மன கலக்குதில்லை, தாங்க முடியாத வேதனைக்குள்ள இருக்கீங்களே. பாவங்களை சுமக்கிற ஒரு கர்த்தர் அப்படியே பாதத்துல வந்துருங்கம்மா. அவரை தவிர வேற ஆறுதல் இல்லவே இல்லை, அவரை தவிர வேற ஆறுதல் இல்லவே இல்லை. உன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றார், அவர் பாதம் தன்னில் இளைப்பாரவா. உன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றார், இயேசு பாதம் தன்னில் இளைப்பாரவா. எங்கள் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த முதலாவது நாளில் நீர் செய்த கிரியைகளுக்கு ஸ்தோத்திரம். எதை செய்தாலும் உமக்கு தான் மகிமை. எங்களுக்கு திறமை இல்லை, எங்க திறமை இல்லை, உம்முடைய கிருபை மாத்திரம், உம கிருபை மாத்திரம். என் ராத்திரி ஆண்டவரே, இந்த கட்டாவை மைதானத்தில் ஒரு வேலைக்கு எல்லைக்குள்ள இந்த ஆன்லைன்ல யார் யாரெல்லாம் கண்ணீரோடு நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் கண்ணீரை துடைப்பீராக, அவர்கள் வேதனைகளை மாற்றுவீராக, அவர்களை ஆறுதல் படுத்துவீராக. இதுவரை காணாத இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உண்டாகும்படி கர்த்தர் கிருபை தாரும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லும்படி இவர்கள் வாழ்க்கை ரட்சிப்பை சந்தோஷமாய் அனுபவிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். தேவ கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும் ஆசீர்வாதங்களை தாரும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதா.